அப்பா இந்த ஃபோட்டோவை தான் கொஞ்சம் மாட்டி கூட, தூசி அடைஞ்சு போய் கிடக்குப்பாரு. சாரிம்மா, வேலை வீசியில் மறந்துட்டேன், இப்போவே பண்ணுறேம்மா. சார் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. எங்கே ட்ரில் பண்ணுறீங்க? இங்கே எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் போர்டு இருக்குன்னா பைப் லைன் இங்கே தான் மேலே போகும். இங்கே ட்ரில் பண்ணீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் லைனை பஞ்சர் பண்ணிடுவீங்க. ஒரு வீட்டில் எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் எங்கெங்கே போகுது, எப்படி லே அவுட் பண்ணியிருக்காங்க நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், வாங்க. ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல் பிளானிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம வீடோட ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடியே எங்கே ஃபேன் வரணும், எங்கே லைட் வரணும், எங்கே அப்ளையன்சஸ்லாம் வரணுங்கிறத வந்து நம்ம தெளிவாக பிளான் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ரூட்டிங்கை வந்து ரூஃபில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதிலிருந்து கீழே வந்து வாலுக்கு ஒரு ட்ராப் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ரூஃப் போடுறதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் எங்கே வரணுங்கிறதுல தெளிவாக இருந்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக அவங்களால வந்து ட்ராப் கொடுக்க முடியும். கரெக்டான ட்ராப் கொடுத்தா தான் நம்ம அங்கேருந்து தேவையான சுவிட்ச் போர்டுக்கு வந்து கரெக்டாக லைன் எடுக்க முடியும். இல்லைனா இந்த ஓரத்தில் இருக்கிற சுவிட்ச் போர்டுக்கு அந்த ஓரத்துலேருந்து லைன் எடுக்கிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வரும். அண்ட் ரூஃப் ஒர்க் பிளான் பண்ணுறப்போ இந்த எலக்ட்ரிக்கல் ரூட்டிங் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுற, டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பிளேஸ் பண்ணணும். அண்ட் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த எலக்ட்ரிக்கல் ரூட்டிங் வந்து வாலில் வரதுக்காக வால் சேசிங் பண்ணுவாங்க. வாலில் வந்து நம்மளோட எலக்ட்ரிக்கல் ரூட்டிங் வந்து எப்படி போகணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிப்பாங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த கார்னர் ஏரியா வந்து சேசிங் மிஷினால் சேஸ் பண்ணுவாங்க. அண்டு சென்ட்ரலில் இருக்கிற பீஸை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சுத்தியலையும் உளியையும் வச்சு ரிமூவ் பண்ணிடுவாங்க. அண்ட் மேக்ஸிமம் காமனாக எல்லாருமே வந்து 1 இன்ச் பைப்பு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ரூட்டிங்க்கு. 4.5 இன்ச் வாலில் 1 இன்ச் பைப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 1.25 இன்ச்சுக்குள்ளே தான் நம்ம வந்து குழி எடுக்கணும். ஸோ அந்த லெவல் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா வாலில் வந்து கிராக் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அண்ட் வால் சேஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, லிண்டல் பீம், ரூஃப் பீம், காலம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் ஏரியாவை சேஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சேஸ் பண்ணணும். ஜங்ஷன் பாக்ஸ் போட முடியாத இடத்துல மேக்ஸிமம் நம்ம வந்து அந்த பெண்டெல்லாம் கம்மி பண்ணி கிராஸாக போகிற மாதிரி ரூட்டிங் வந்து பிளான் பண்ணிக்கணும். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 9 இன்ச் வாலில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். எக்ஸப்ஷனல் கேஸ் வேறு வழி இல்லைனா 4.5 இன்ச் வாலில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம பார்த்துக்கணும். அண்ட் வால் சேசிங் முடிஞ்சதும் நம்மளோட எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் வந்து சேஃபாக வால்குள்ளே ட்ராவல் பண்ணுங்கிறதுக்காக பைப் ஃபிக்ஸ் பண்ணுவோம். பைப் ஜாயின் பண்ணதும் ப்ராப்பராக பிவிசி சொல்யூஷனை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். அண்ட் வந்து கிரிப்பிங்காக பைப்போட 2 சைடும் வந்து நம்ம வந்து நெயில்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ தட் வந்து பைப் வந்து ஷேக் ஆகாமல் அந்த இடத்துல ஃபிக்ஸடாக வந்து ஃபிட் ஆயிரும். அண்ட் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உட்டன் பாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எர்த்திங்கோட வந்து மெட்டல் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பிரிட் லெவல் வச்சு மட்டம் பார்த்து பாக்ஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலன்னா பிளாஸ்டரிங் பண்ணும்போது பாக்ஸ் வந்து செவுத்துக்குள்ளே போயிடும். ஸோ அதை நம்ம கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் பைப்பை வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பிளாஸ்டரிங் ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. பேனல் போர்ட்லேருந்து கீழே பேனல் போர்ட்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் டிபி இது டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு இங்கே வந்து வந்திருக்குது. இதிலிருந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்லேருந்து சுவிட்ச் பாக்ஸுக்கு போகணும். ஜிஐ ஒயர் இல்லைனா வந்து ஸ்ப்ரிங்கை வந்து ஸ்டார்ட்ல இருந்து கொடுத்து எண்டு வழியாக வெளியே எடுத்துருவாங்க. அந்த ஜிஐ ஒயரோட நம்ம எலக்ட்ரிக்கல் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணி உள்ள ரூட்டிங் வந்து கொடுப்பாங்க. ஒயரிங் கொடுக்கும்போது ஒயர்ஸ்லாம் வந்து ப்ராப்பரான கலர் கோடில் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். ப்ராப்பரான ஐஎஸ்ஐ பிராண்டில் இருக்கிற மாதிரி ஒயரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஒயர்ஸ்லாம் வந்து நம்ம அப்ளையன்சஸ்க்கு தேவையான லோடு வந்து இழுக்குமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து ரூட்டிங் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் போர்ட்லேருந்து செகண்ட் ஃப்ளோரோட டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்கு வந்து லைன் வந்திருக்கு. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து நம்ம எலக்ட்ரிஷியன் வந்து லைனை வந்து உள்ளே கொடுப்பாங்க. ஸோ ஆப்போசிட் எண்டில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட ஜங்ஷன் பாக்ஸில் இன்னொரு எலக்ட்ரிஷியன் இருந்துட்டு ஸோ அதை வந்து புல் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து கன்சீல்டு லைட்டுக்கு வந்து ஒயரிங் வந்து இழுக்கிறாங்க. அண்ட் அகெயின் வந்து இன்னொரு கன்சீல்டு லைட்டுக்கு அங்கேருந்து லைன் இழுக்கிறாங்க. அண்ட் ரூட்டிங் முடிஞ்ச உடனே நம்ம ஒயரெல்லாம் டிப் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து எம்சிபி வந்து இதில் கனெக்ட் பண்ணுவாங்க. ஒயரிங் முடிஞ்சதுக்கப்புறம் முக்கியமாக எல்லா லைன்லேயும் கனெக்டிவிட்டி செக் பண்ணணும். ஒன்ஸ் கனெக்டிவிட்டி செக் பண்ணி ஓகே ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சுவிட்ச் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு தேவையான சுவிட்ச் மாடலில் ப்ராப்பரான எர்த்திங், நியூட்ரல், ஃபேஸ் லைன்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணி சுவிட்ச் போர்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா சுவிட்ச் பாக்ஸ்லையும் எர்த் வந்து கண்டிப்பாக கனெக்ட் பண்ணணும். ஸோ இல்லைனா வந்து ஷாக் அடிக்கும். அண்ட் அப்ளையன்சஸ் ஏதாவது கனெக்ட் பண்ணோன்னா அது சீக்கிரமாக டேமேஜ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டும் அதிகமாக வேஸ்ட் ஆகும். இப்போ எலக்ட்ரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் இழுத்து வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பர் ஒன்று வச்சுருக்காங்க. இன்லெட் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க ஏசி ட்ரிப்பருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு வந்து ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க. ரெகுலேட்டர்லேருந்து 2 வே சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து இது கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சாக்கெட்டு, ஒரு சுவிட்சு கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 2 வே சுவிட்ச் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாத்ரூம் லைட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டோர்லேருந்து இன்சைட் உள்ளே வரும்போது லைட் இங்கே கொடுத்துருக்கோம். அப்புறம் ஸ்பாட் லைட்டு, ஃபேனு,
ஃபேனுக்கும் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ இந்த சுவிட்ச் போர்டு லிஸ்ட்டை பார்த்துட்டோம். இதுலேருந்து டிபிக்கு நம்ம வந்து எம்சிபி மாட்ட போகிறோம். இப்போ வாங்க அங்கே போய் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் வந்து செகண்ட் ஃப்ளோரோட டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு. இதில் ப்ராப்பரான லோடுக்கு எம்சிபி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கணும். அண்ட் கரண்ட் லாஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம சர்ஜ் அரெஸ்ட் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணணும். அங்கே சுவிட்ச் போர்டில் பார்த்த மாதிரி ஒயர்ஸ் எல்லாமே இங்கே கொண்டு வந்து டிபி கொண்டு வந்திருக்கோம். இங்கே டிபியில் வந்து என்னென்ன ஒயர்னு பார்த்துடலாம். இங்கே வந்து நீட்ரூல் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நீட்ரூல் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எர்த்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிபி இங்கே வச்சுருக்கோம். அந்த எம்சிபி பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இப்போ ரூமில் பார்த்தீங்கன்னா ஷார்டேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து ட்ரிப் ஆகிடும். இந்த ட்ரிப்பர் வந்து இப்படி ஆகிடும். இதில் வந்து நம்ம வந்து இந்த கண்டினியூவாக டிபிக்கோ டிரான்ஸ்ஃபார்மருக்கோ போகாத நம்ம இங்கேயே தடுத்துருவோம். அதுக்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏசிக்கு தனியாகவும், பெட்ரூமுக்கு தனியாகவும், கிச்சன் தனியாகவும் ஒன்றுக்கும் நம்ம தனித்தனியாக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் ஒயரிங் பண்ணியிருக்கோம். ஒயரிங் பண்ணதுலேருந்து நம்ம டிவி பாக்ஸுக்கு ஒயரிங் எடுத்து வந்துட்டு அங்கேருந்து நம்ம மெயின் போர்டுக்கு எடுத்து வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேனல் போர்டு அடிச்சுட்டு இங்கே பேனல் போர்டில் ஈபிக்கு வந்து நம்ம கனெக்ஷன் கொடுப்போம். ஒயரிங் முடிஞ்சு எல்லா லைனும் வந்ததும் வுட் பிளைவுட் இல்லைனா பேனல் போர்டில் வந்து இபி மீட்ரு, ஃபியூஸு, எர்த் லிங்க்கு, பஸ் பார்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம இபி போர்டு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ மெயின் போர்ட்லேருந்து நம்ம கேபிள் கொண்டு வருவோம். கேபிள் கொண்டு வந்து இங்கே சேம்பர் போட்டுட்டு நம்ம இதோட வந்து வேலை முடிஞ்சிடும் நமக்கு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இபிலேருந்து வந்துட்டு ரோட் கட்டிங் பண்ணிவிட்டு போஸ்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. நம்ம இதுக்கு மேலே கரண்ட் நம்மளுக்கு வந்துடும். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதும் டிஎன்இபியிலேருந்து வந்து செக் பண்ணிவிட்டு நம்மளோட டெம்பரவரி கனெக்ஷனை வந்து பெர்மனன்ட் கனெக்ஷனாக மாற்றிட்டு பவர் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இவ்வளோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடு கட்டும்போது உங்களுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக யோசித்து பிளான் பண்ணிட்டீங்கன்னா நிறையா ரீஒர்க்ஸு நம்ம வால் ஒன்ஸு கன்சீல் பண்ணிட்டோம்னா அதை உடச்சி திரும்ப எடுக்கணும் இல்லையா? இந்த ரீஒர்க்ஸ்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எங்கள் சேனலில் போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.